ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு RPJP Vlogs. இன்னைக்கான வீடியோவில் முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க லட்டு தான் செய்ய போகிறோம். இதில் சுகர் எதுவும் சேர்க்கல, நாட்டு சக்கரை எதுவும் சேர்க்கல. சாப்பிட்டா போதும், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். ட்ரையான பேனில் ஆளி விதை 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட் சொல்லுவோம்ல, அந்த ஆளி விதை எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காம ட்ரையாக வறுத்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் வெடிச்சு வரும். முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒமேகா 3 கண்டென்ட் இதில் இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரலாம். ஹேர் ஃபால் இருக்கவங்க இதை சாப்பிட்டுட்டே வந்தா ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஃப்ளேம்லயே வச்சு கைவிடாம கிளறிட்டே இருக்கும்போது லைட்டா வெடிச்சு வருது பாருங்க. நல்லா பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா சிம்லயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தெரிச்சு வெளியில விழுகாது. வெடிச்சு வந்ததும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிடலாம். நேச்சுரலா கசப்பா இருக்கும். வறுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டா அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெள்ளை எள் 50 கிராம் எடுத்திருக்கேன். வெள்ளை எள் கருப்பு எள் ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். காஸ்ட் அயன் தவணை எடுத்திருக்கேன். டக்குன்னு வந்து அடி பிடிக்காது, நல்லா கிளறதுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாதிரி பேன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கிளறிட்டே இருக்கும்போது லைட்டா வெடிச்சு வரும். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் செதறாம இருக்கும். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மூணாவது இன்கிரிடியன்ட் சியா சீட் எடுத்திருக்கேன். சியா சீட் எப்படி இருக்கும்னு நிறைய பேத்துக்கு தெரியாது, எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லா பிளாக் கலரா இருக்கும், அங்கங்க ஒயிட் கலராகவும் இருக்கும். எள்ளை விட நைஸா இருக்கும். அதையும் ட்ரையாவே வறுத்து எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு போட்டு நான் ஃபர்ஸ்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதுவும் நல்லா வெடிச்சு வரும். வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம்லேயே வச்சு நல்லா கிளறி எடுத்துட்டு தனியா ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிடலாம். நார்ச்சத்து அதிகமா இருக்கறனால வெயிட் லாஸ் பண்றவங்க இதை முக்கியமா எடுத்துக்கிட்டே வருவாங்க. இனிமே வறுத்து எடுத்து தனியா ஒரு பிளேட்ல கொட்டி வச்சதுக்கு அப்புறமா இது ஆறட்டும். அதுக்குள்ள பாதாம் கிஸ்மிஸ் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வெல்லம் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. ஸ்வீட்னஸ்க்கு நேச்சுரலா கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிருக்கேன். ஈக்குவலா 15 to 20 போல எடுத்துட்டு ட்ரையாவே வச்சு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்க போறேன். நட்ஸ் கொஞ்ச நேரத்துல சூடாகி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கீ ஆட் பண்ணி அதை அப்படியே நான் வறுத்து எடுத்துக்க போறேன். கொஞ்சமா மட்டும் லைட்டா கீ ஆட் பண்ணிக்கிறேன். வறுபட்டு வர்றதுக்காக மட்டும்தான் கொஞ்சமா ஆட் பண்ணி அந்த கிஸ்மிஸ் பழம்லாம் வறுக்கும் போது நல்லா வந்து பலூன் மாதிரி வரும். மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கிளறிட்டு பலூன் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். ஊத்துன கொஞ்சோண்டு நெய் கூட நல்லா ட்ரையா வறுபட்டு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும். வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இது நட்ஸ் கோர்ஸா அரைக்கிறனால அங்கங்க கடிப்படும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கிஸ்மிஸ் பழம் சேர்க்கறனால ஸ்வீட்னஸும் ஆட் ஆகும். இது நல்லா ஆறட்டும். அடுத்ததா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நிழல்லையே காய வச்சு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திருக்கேன். முடி வளர்ச்சிக்கு முக்கியமா கருவேப்பிலை தான் தேவைப்படும். பச்சையா சேர்க்கறத விட காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ட்ரையாவே இருக்கும், நீண்ட நாளுக்கு கெட்டும் போகாது. அதுக்காக நிழலையே வச்சு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு தன்மை அதிகமா இருக்கும். லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு தன்மை வெளியில வந்துடும். வறுக்கும்போது வாசனையா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கருகிறதுக்கு முன்னாடியே வறுத்து எடுத்துட்டு தனியா ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை பார்க்கறதுக்கு நிறைய தெரியும், அரைக்கும் போது ரொம்ப கம்மியா இருக்கும். எந்த இன்கிரிடியன்ஸ் நீங்க வந்து மாத்தினாலும் சரி, கருவேப்பிலையே மிஸ் பண்ணாம சேருங்க, அப்பதான் ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததா காஞ்ச ஒற்றை இதழ் செம்பருத்தி எடுத்திருக்கேன். சிவப்பு கலர்ல இருக்கும்ல, அதுதான் அந்த ஒற்றை இதழ் செம்பருத்தி தான், நாட்டு செம்பருத்தி. அது 30 போல எடுத்துட்டு நிழல்லையே வச்சு காய வச்சுட்டு அதை சேர்த்திருக்கேன். நிழல்லையே வச்சு காய வச்சனால லைட்டா ஒரு தடவை நம்ம கிளறினா போதும். அந்த சூடு பட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ட்ரையா இருக்கும்ல, அதுக்காக தான் வந்து வறுக்கிறது. இது ரொம்ப நேரம் கிளற தேவையில்லை, ஒரு தடவை வறுத்துட்டு அப்படியே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா லாஸ்டா ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டேட்ஸ் அப்படியே ட்ரையா இருக்கும், விதையெல்லாம் நீக்கிட்டு அப்படியே உள்ள சேர்த்து ட்ரையா அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா மிக்சியில ஓடாது. அதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு ஃபுல்லா அப்படியே நல்லா கிளறி கொடுத்துட்டு ஓரளவுக்கு மெல்ட் ஆக விட்டுட்டு அப்படியே லைட்டா சூடு இருக்கும் போதே அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அரைச்சு வந்துடும். இந்த லட்டுக்கு நேச்சுரல் ஸ்வீட்டே டேட்ஸும் கிஸ்மிஸும் மட்டும்தான். நீங்க எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழமும் கிஸ்மிஸ் பழமும் மட்டும்தான் ஸ்வீட்னஸ்க்கு இருக்கு. நேச்சுரலா எந்த ஸ்வீட்டும் ஆட் பண்ணாதனால சுகர் பிபி இருக்கவங்க கூட சாப்பிட்டுட்டு வரலாம். பேரிச்சம்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டா போதும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்டரா இருக்கும். மற்ற ஸ்நாக்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு இப்போ ட்ரை இன்கிரியன்ஸ் எல்லாம் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்த்தலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. சீட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். ஃபிளாக்ஸ் சீடு, சியா சீடு, எள்ளு மூணுமே போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் ட்ரையாவே அரைக்கணும். கொஞ்ச நேரத்தில் அதுவே வந்து எண்ணெய் விட்டு வரும் ஃபிளாக்ஸ் சீட்ல எல்லாம்.
அப்போ பல்ஸ் மோட் கொடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். சலிக்க தேவையில்லை. எண்ணெய் வர அளவுக்கு அரைச்சிக்கிட்டா தான் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை போட்டு ட்ரையாக அரைச்சிக்கிறேன். பார்க்கறதுக்கு நிறையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத போட்டுக்கலாம். டோட்டலாகவே அரைச்சதுக்கப்புறமா இவ்வளோ தான் வந்துச்சு. 1/4 மிக்ஸி ஜார் கூட இல்லை. அடுத்ததான் ஒற்றை இதழ் செம்பருத்தி எடுத்து அதையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு நிறையா இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சமாக தான் வரும். நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சுக்கணும் அப்படின்னா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பாதாம் கிஸ்மிஸ் ரெண்டையும் போட்டுட்டு டேட்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. கொஞ்சமாக பல்ஸ் மோட் கொடுத்து அப்பப்போ விட்டு விட்டு அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அரைப்பட்டு வரும். பல்ஸ் மோடில் கொடுத்துக்கோங்க. பல்ஸ் மோட் கொடுத்து அரைக்கிறதுனால பாதாம் எல்லாம் முழுசாக அரையாமல் அங்கங்கே தெரியும். பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். 3/4 அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். மிக்சிங் பவுல்லையும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சு லட்டு பிடிக்க போகிறோம். உங்களுக்கு பிசைறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சு எடுத்துட்டு அப்படியே லட்டு பிடிச்சிக்கலாம். இதில் கருவேப்பிலை இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கசப்பு சுவை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுன்னா இன்னும் கொஞ்சம் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துட்டு அப்படியே லட்டு பிடிச்சோம்னா அழகாக லட்டு பிடிச்சிக்கலாம். இது போக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணாலும் பிடிச்சு வச்சுக்கோங்க. டெய்லி ஒருத்தர் ஒரு லட்டு சாப்பிட்டா போதும். இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும். முடி வளர்ச்சியும் தூண்டும். கால்சியம் நார்ச்சத்துன்னு பேலன்ஸ்டாக இருக்கும். டெய்லி ஸ்நாக்ஸ்க்கு ஒன்று சாப்பிட்டா போதும் குழந்தைங்களுக்கு. இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கிறதுனே தெரியாது. குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டே வாங்க. ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். மூலிகை தைலம் சீரம் ஹேர் பேக்னு என்ன யூஸ் பண்ணாலும் அது 50% மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா 50% முழுசாக வந்து கண்ட்ரோல் ஆகும். எல்லாத்தையும் லட்டு பிடிச்சதுக்கு அப்புறமா ஏர்டைட்டாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி ஒன்று சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லாட்டி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி ஒருத்தர் ஒன்று சாப்பிட்டா போதும். ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இளநரையும் வராது. ஹெல்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த திருப்தி உங்களுக்கு இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சுகர் ஃப்ரீ லட்டு இன்னும் நிறைய வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கூடவே வாரத்துக்கு 3 தடவை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். ஹேர் பேக் அந்த மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து கண்டினியூஸா 3 மாசம் சாப்பிட்டுட்டே வாங்க. நல்லா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். கிரே ஹேர் இல்லாமல் பிளாக் ஆகிடும் முடியெல்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் RPJP Vlogs ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.